వాళ్ళు లేవడానికి ఎన్ని రోజులు పట్టుద్దో తెలీదంట. తిరిగి లేస్తారో లేదో కూడా తెలీదు. నచ్చావురా, నీలాంటోడి కోసమే వెతుకుతున్నాను. నీ కాళ్లు కడిగి దాన్ని నీకిచ్చి నేను పెళ్లి చేస్తాను. కానీ ఒక్క సహాయం కావాలరా. அந்த ஊர்ல எதை வேணாலும் செய்யக்கூடிய மதம் பிடிச்ச யானை மாதிரி ஒருத்தன். அவனை கொன்னு என்னோட பகையை உன்னால தீர்க்க முடியுமா? மாறுவா? நீ மாறுவியா? நீ மாற மாட்ட. அந்த ஊர்ல உன் கண்ணு பட்டதுமே இந்த ஊர் கண்ணு முன்னாடி உன் கழுத்தை பிடிச்சு தூக்கி போட்ட அந்த ஆம்பளை செத்து போயிட்டான். அந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் கொல்லணும் நீ அனுப்பி வச்ச ஆளுங்களை கொண்ட அந்த ஆம்பளையோட திமிரு செத்து படிச்ச. அவனோட கோபம், வெறுப்பு எல்லாம் செத்து போயிடுச்சு. அகிம்சாவாதியா மாறி உன் முன்னாடி வந்தான். இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறான். அப்படின்னா நான் தேடிட்டு இருக்கிற அந்த எதிரி ஆம்பளை நீயா? பைத்தியமா புடிச்சிருச்சு. பைத்தியக்காரன மாத்தினது அவன். நம்மளோட ஆளு நினைச்சல நம்ம எதிரி அவன். இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கலாம் நினைச்சீங்க நீங்க. ஆனா இந்த வீட்டையே சமாதி ஆக்கிறதுக்காக வந்திருக்காயவன். உன் உயிரை எடுக்கதான் நான் உயிரோட இருக்கேன். எதிரியோட வீட்டுக்குள்ளேயே நீ தைரியமா வந்திருக்கன்னா நீ சாதாரண ஆள் இல்லடா. உனக்கு இருக்கிற தைரியம் சத்து போனண்டா. பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா வேணான்னு சொல்லுங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஒரு ரத்தம் பொறுக்காதுலடா. அண்ணா அண்ணா வேணான்னு சொல்லண்ணா. உன்னை கொன்னுட்டு அந்த ஊரையும் அந்த தேவாவையும் வெட்டி சரிக்க போறேன்டா. இதே நான் பழைய மனுஷனா இருந்தா இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை கூட உயிரோட இருக்க மாட்டான். என் அம்மாவை சாவடிச்சிட்டீங்கடா. ஆனா நான் உங்ககிட்ட அன்பா தானடா நடந்துகிட்டேன்.
என் அப்பாவை பிரிச்ச, என்னோட காதலை பிரிச்ச. அப்படி இருந்த உங்ககிட்ட நான் அன்போட தானே இருந்தேன். இன்னும் எவ்வளவு நாள் தான்? இன்னும் எத்தனை பேர் உன்னால அழ போறாங்க? பகை வேண்டாம், அன்போட இருக்கணும்னு ஊருக்காக குடும்பத்தையே பிரிஞ்சு இருந்தவரை கொல்லணும்னு நினைக்கிறியா? கத்தி வீசினா மட்டும் வெட்டாது, வீசுறவனையும் சில நேரம் வெட்டுண்டா. ஆனா கடைசியில கத்தி தான் இருக்கும், மனுஷங்க இருக்க மாட்டாங்க. அன்பு காட்டி பழகணும்டா, அதுல நாட போகுது. அப்பதான் மத்தவங்களுக்கும் நம்மள பிடிக்கும். இல்ல நான் ஒருத்தன் செத்தா இந்த பகை மாறும், நீயும் மாறுவேன்னு சொன்னா வா. டேய், அவன் நம்மால் கிடையாதுன்னு சொன்ன, எதிரின்னு சொன்ன, எல்லாரையும் கொல்லுவான்னு சொன்ன. ஆனா அவங்க ஆளுங்க உன்னை வெட்டுறதுக்கு துரத்திட்டு வந்தப்போ அவங்க கிட்ட இருந்து எதுக்காக உன்னை காப்பாத்துனா? தம்பி, நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நம்ம மேல இருக்கிற பயத்தால தான் நமக்கு மரியாதை கொடுக்கறாங்களே தவிர, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மனசார நம்மளை கையெடுத்து கும்பிட்டது நீ பாத்திருக்கியா? அவன் எதிரியா இருந்தாலும் அதை செய்ய வச்சான், அதுக்கு அவனை சாகடிச்சிருவோமா? எதிரியா இருந்தாலும் ஒருத்தன் கூட இருக்கானா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னு அர்த்தம் சித்தப்பா. அது நம்மளோட உயிர் இல்ல, நம்மளோட சொத்து பத்து இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை கொடுத்துடலாம் சித்தப்பா. நம்மள மாத்திக்கிட்டு நம்மளோட பாசத்தை ஒண்ணு கொடுக்கலாம் சித்தப்பா. எதிரியோட கத்தி பக்கத்தில் இருக்கும்போது கூட பாசமா இருக்கலாம்னு சொல்றான்னா என்ன மனசுடா அவனுது? அவன் உயிரோட இருக்கணும்டா, அந்த நல்ல மனசுக்கார உயிரோட இருக்கணும், அவன் உயிரோட இருக்கணும்டா. அந்த ஊர்ல மட்டும் இல்லடா, இந்த ஊர்லயும் ஒரு ஆம்பளை இருக்கான். என்ன பண்ணீங்க? உங்களை வேணான்னு சொல்லி 20 வருஷமா ஒரு தவம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீயே இல்லைனா அது ஒரு கனவாவே போயிருக்குன்னு தெரியாம போச்சுடா. இந்த கலவரம் நிக்கணும்னா ஒரு பக்கம் அமைதியா இருந்தா எதிர்பக்கமும் அமைதியாயிடுவாங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல, மனுஷங்க மாறினாதான் கலவரம் நிக்கணும்னு நீ உணர்த்திட்ட. மனுஷங்க கிட்ட அன்பை காட்டணும்னு சொல்லி உன் காதல நான் பிரிச்சுட்டேனேடா.
என்ன மன்னிச்சிரு. அப்பா என்ன இதெல்லாம்? உனக்காகவும் உன் காதலுக்காகவும் அவ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கா. போ. ஊருக்கு வெளியே வந்து இன்னும் சம்மந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு இருக்கியா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு செல்லம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?